Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஹனி நட் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கூடவே அந்த ஹனிகோம் டெக்கரேஷனும் இந்த ஹனி பீ எப்படி ஃபாண்டன்ல செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்றேன் வீடியோல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹனி நட் கேக் நம்ம 1 kgல செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக் பீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் அப்புறமா ஆல்மண்ட் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த எசன்ஸ் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பட் அந்த ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்க்கும் போது அந்த ஒரு நட்ஸோட ஒரு ஃப்ளேவர் அந்த கேக்கில் கிடைக்கும். அதுக்கு கூடவே 1 கப் பவுடர் பண்ண சுகரையும் 1/4 சால்ட்டையும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டாண்ட் மிக்சர் ஆனதுனால தான் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டே நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். அதுவே ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா எக்கு அப்புறம் எசன்ஸ் சால்ட் இந்த 3ஐயும் சேர்த்துட்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிப்போம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எப்படி எக்கை பர்ஃபெக்டாக பீட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியில் நான் சொல்லியிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் போட்டுக்கலாம். அதாவது 6th ஸ்பீடில் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் போட்டு விட்டுடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எக் பீட் ஆகட்டும், அந்த நேரத்தில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கேக் ஃப்ளோர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கணும். இதை 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவில் உள்ள திட்டெல்லாம் உடஞ்சி நல்ல பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். 1 kg கேக்குங்கிறதுனால நம்ம 8 இன்ச் பேனில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக் பீட் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது 4 டேபிள் ஸ்பூன் வரும். அதனால தான் நான் அதோட ஹாஃப் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 சுற்றுனதுமே பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து தனியாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணது மாதிரி இருக்கும். டைம் சேவிங்க்காக தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணி போட்டுக்கிறது. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ளோரை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓவர் மிக்ஸ் ஆகிற ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த விஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த பேக்கிங் ஸ்டார்டிங் டைமில் நானும் அந்த விஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே ஓவர் மிக்ஸ் ஆகி கேக்கு ஹார்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்பேட்சுலா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் பேட்டர் கிடச்சிச்சு. இதுவும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கிளியராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளோரை இதுக்கு கூட ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 1/4 கப்பு பாலை 3 பேட்சஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும், மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் பேனில் மாற்றிடலாம். டின்னு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டரில் இருக்கிற பபிள்ஸ் மேக்ஸிமம் ரிமூவ் ஆகிற வரைக்கும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அவன் கரெக்டாக ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ அவனை வந்து 160 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணி இந்த பேட்டரை அவனில் வச்சிடலாம். கேக் பாருங்கள், அந்த டின் ஃபுல் ஹைட்டுக்கு பேக் ஆகி கிடச்சிருக்கு. கேக்கு டிமோல்டு பண்ணி அதை கூலாக வச்சிடலாம். கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா ஹைட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த 2 இன்ச்சு ஹைட்டுக்குமே நமக்கு பேக் ஆகி கிடச்சிருக்கு. நம்ம நார்மலாக ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எக் பீட் பண்ணுறதை விடவும் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம எக் பீட் பண்ணும்போது பேட்டர் அதிகமாக கிடைக்கும். இனி அடுத்ததாக கேக்கில் டாப் சைடு அப்புறம் பாட்டமில் அந்த கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும்ல, அதை வந்து ஸ்ரெட்டட் நைஃப் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேக் ஸ்பான்ஸை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 பீசஸும் ஈக்குவல் ஹைட்டுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுவோம். கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூஸும் கொஞ்சம் ஆல்மண்டும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு இது க்ரஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட்ஸை க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தேன், 1/2 கப் சுகர் சிரப் கூட 1 டேபிள் ஸ்பூன் தேனும் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேக் போர்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சுகர் சிரப்போட மிக்ஸை ஃபுல்லாகவே இந்த கேக் ஃபுல்லாக நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு கேக்குக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 kg கேக்குக்கு 1.25 கப்பு விப்பிங் க்ரீம் நமக்கு போதும். இந்த கேக்குக்கு நாசல் டெக்கரேஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஐசிங் மட்டுமே தான் முடிச்சு எடுக்கிறோம். அதனால 1.25 கப்பு விப்பிங் க்ரீம் கரெக்டாக இருக்கும். ஸோ க்ரீமை ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம். எதுக்காக? ஃபில்லிங்ஸுக்கு தேன் சேர்க்கும் போது அது லிக்விட் டைப்பில் இருக்கிறதுனால அது வடிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கேக்குக்கு உள்ளால இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சைடில் ஒரு பார்டர் கொடுத்துக்கிறது. அப்புறமா அதுக்கு மேலே தேன் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். அதிகமாக தேன் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சுகர் சிரப்லேயும் தேன் சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே ஃபில்லிங்ஸ்லேயும் தேன் அதிகமாக சேர்த்தாச்சுன்னா கேக் சாப்பிடும்போது ரொம்ப திகட்டிடும். அதனால ஒரு அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தா நட்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் லேயர் கேக்கையும் எடுத்து வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப்பு வச்சு ஃபுல்லாகவே சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். கேக்கோட சைட்லேயும் டாப்ல எல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா நம்ம க்ரம் கோட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகவே க்ரீம் கொடுத்து நம்ம ஐசிங் மாதிரியே செய்து எடுத்துக்கலாம். ஐசிங் ரொம்ப நீட்டாலாம் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே அந்த ஹனி கோம்பு கவர் பண்ணி வர்றதுனால இந்த மாதிரி செய்தெடுத்தால் போதும். அந்த ஹனி கோம்பு வந்து இந்த ஐசிங் நம்ம பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக செட்டாக இருக்கும். க்ரம் கோட் முடிச்சு நம்ம டேரெக்டாகவே அந்த ஹனி கோம்பு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஒரு கிரிப் இல்லாமல் அதுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். ஹனி கோம்பு பேட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஷீட் எடுத்துக்கணும். இந்த ஷீட்டுனா நம்ம இந்த பபுள்ஸ் எல்லாம் உடச்சி விளையாடுவோம்ல, அந்த ஷீட்டு தான் இது. பட் இது என்னன்னா அந்த பபுள் வந்து உடையக்கூடாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியான ஷீட் எடுத்துக்கணும். நம்ம பண்ணியிருக்கிறது 1 kg கேக்கு 8 இன்ச்சு டின்னு. ஸோ அந்த 8 இன்ச்சு டின்னை அந்த ஷீட்டு மேலே வச்சுட்டு அதை லைன் ட்ரேஸ் பண்ணி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டின்னோட அந்த சைட்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைட்லேருந்து வந்து 25.5 இன்ச்சஸ் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கேக் டின் வந்து 2 இன்ச் ஹைட் இருக்கும். ஸோ நம்ம கேக்கு வந்து ஐசிங் எல்லாம் பண்ணி எடுக்கும்போது 2.5 இன்ச்சு ஹைட்டு வந்து நமக்கு கேக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஹைட்டையும் 2.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம அந்த பபிள் ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நல்ல லென்த்தியாக உள்ள ஷீட் கிடைக்கல, அதனால நான் அந்த 25.5 இன்ச்சுக்குள்ளதை 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹனிகோம் செய்கிறதுக்காக ஒயிட் காம்பவுண்ட் 150 கிராம்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அந்த டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல லூஸ் ஸ்டேஜுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இனி அடுத்ததாக எல்லோ கலர் நம்ம சாக்லேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட்டில் எப்போவுமே நம்ம நார்மல் ஜெல் கலர் ஆட் பண்ணிக்க கூடாது, அப்படின்னா சாக்லேட்டு கட்டி பிடிச்சிரும். இது சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்காகவே தனி கலர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது சாக்கோ கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கேண்டி கலர்ஸ்னு இருக்கும். ரெண்டுமே நம்ம சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான். கலர் மிக்ஸ் பண்ண சாக்லேட்டை அந்த பபிள் ஷீட்டுக்கு மேலே விட்டுக்கலாம். ஸோ சாக்லேட்டு நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். நம்ம சூடோட சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கவர் வந்து மெல்ட் ஆகி அந்த சாக்லேட்லேயே ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ சாக்லேட்டை அந்த ஷீட்டுக்கு மேலே விட்டதுக்கு அப்புறமா பேலட் நைஃப் இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ராப்பர் கூட, சின்ன ஸ்க்ராப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு அந்த ஷீட்டு ஃபுல்லாகவே எல்லா சைடு எட்ஜஸில் எல்லாமே படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் திக்னஸாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கவர் ரிமூவ் பண்ணும்போது பிரேக் ஆகிடும். இதை இனி கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சிடலாம் ட்ரை ஆகிறதுக்காக. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், ஏன்னா வச்சதுமே அது வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து லைட்டாக டச் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது, ஆனால் ஹார்டாகவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு செமி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கேக்கில் எடுத்து கவர் பண்ணிக்கணும். ஸோ அந்த செமி ஸ்டேஜுக்கு ட்ரை ஆன பிறகு தான் கேக்கில் கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாக்லேட் வந்து அந்த கவர்லேருந்து வடிஞ்சு கீழே வந்துடும். இந்த மாதிரியாக கேக்கோட சைடில் ஸ்லோவாக எடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் கவர் பண்ணி முடிஞ்சதும் நம்ம செகண்ட் ஷீட்டை அதோட எண்டில் வச்சு அதை ஜாயின் பண்ணியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் பண்ணி முடிஞ்சதும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ அது செட் ஆகி கிடைக்கும். அடுத்ததான் அந்த டாப் போர்ஷன் சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே சாக்லேட்டை விட்டுட்டு
ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் பீஸில் சாக்லேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும்னு தேவையில்லை. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட்டாக வைக்கலாம். கேக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த கவர் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக எடுத்துடக்கூடாது, பிரேக் ஆகிரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த கேக்கோட சைடில் ஹனிகோம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கேக்கோட டாப்பில் உள்ளதை பார்ப்போம். அடுத்ததாக இந்த கேக்கோட டாப்பில் வைக்கக்கூடிய அந்த ஹனிகோம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கேக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சு அந்த ஷீட்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாக்லேட்டை மட்டும் கேக்குக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஹனி பீ செய்யலாம். அதுக்கு தேவையான எல்லோ கலர், அப்புறம் ஒயிட்டு, பிளாக் இந்த 3 கலரையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃபாண்டன் எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ஒரு டியூப் மாதிரியாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கேக்குக்காக 4 ஹனி பீ தான் செய்ய போகிறேன். அதனால் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா இந்த கட் பண்ண சின்ன பீசஸோட எட்ஜஸ் அந்த கேப்சியூல் மாதிரியாக நம்ம ஷேப் பண்ணி எடுக்கலாம். அந்த 4 பீசஸையுமே கேப்சியூல் மாதிரியாக உருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் ஃபாண்டன்ட் எடுத்துட்டு ரோலிங் பின் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை ஹனிபீக்கு மேலே அந்த ஒரு லைன் பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன லைன் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை அந்த கேப்சூல் ஷேப்பில் இருக்கிற அந்த எல்லோ ஃபாண்டன்ட்டுக்கு மேலே அந்த பிளாக் கலர் அந்த நூல் மாதிரி இருக்குல்ல அதை தேவையான அளவுக்கு சுற்றி எடுத்துட்டு பேலன்ஸ் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த பாட்டமில் கொஞ்சமாக எடிபிள் க்ளூ இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணாலும் போதும். அதை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அதில் ஒட்டி இருந்துக்கும். இதை மாதிரியே ஒரு ஹனிபீக்கு 2 லைன் பண்ணிக்கலாம். சேம் அந்த 4 பீசஸுக்கும் இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இனிமேல் அதுக்கு நம்ம கண் வைக்கிறதுக்காக அந்த பிளாக் கலர்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை கையை வச்சு சின்ன சின்னதாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எல்லோ கலர் ஃபாண்டன்டோட ஃப்ரண்டில் 2 சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதில் நம்ம அந்த பிளாக் கலரில் உருட்டி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். அந்த கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது அந்த ஹனிபீயோட இறகு பண்ணலாம். அதுக்கு ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நம்ம நார்மலாக நாசல் இருக்கு இல்லையா, நாசல் வச்சு சர்க்கிள் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி செய்து வச்சுருந்தோம் அந்த ஹனிபீயோட டாப்பில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுக்கு உள்ளால அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள அந்த 2 இறகையும் அதுக்கு உள்ளால வச்சு விட்டுடலாம். அது அப்படியே நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக க்ளூ டச் பண்ணி கூட அதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஹனிபீ ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரியே 4 ஹனிபீயும் செய்து எடுத்துக்கலாம். எல்லா ஹனிபீயும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக்கில் வச்சு விடலாம். இதை கேக்கோட டாப்பில் 3 ஹனிபீயும் அப்புறம் அதோட போர்டில் ஒரு ஹனிபீயும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக அங்கே எங்கேயா கொஞ்சம் ஹனி கூட விட்டு எடுத்துக்கலாம். அப்போது டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹனிபீ கேக் ரெடி. இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேக்கோட ஃபில்லிங்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.